அம்மா நான் போயிட்டு வரேன். என்னம்மா இது, வெளியே போகும்போது ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போகலாம்னா கோவில் யானை மாதிரி ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிற. சும்மா அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. டேய், உனக்கு நான் இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்டா. ஏமா என்னாச்சு? ஏன் இப்படி என் கழுத்தை அறுக்கிற? என்னோட பிரச்சனை புரியாம நீ வெளியே போறியே, அதான். இல்லம்மா, நான் 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இப்ப ஆயிடும் அப்பா ஆயிடும்னு சொல்றான். ஆனா இழுத்து அடிக்கிறான். அவன் பண்ற வேலைக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுமா? சரி, உன்னாலதான் கையால ஆகல. உன் பொண்டாட்டி புஷ்பாவாவது ஸ்டெப் எடுக்க கூடாதா? குத்துக்கல்லு மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு உக்காந்துட்டு இருக்காளே, இதையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம்ல? புஷ்பா, புஷ்பா, இங்க வா. ச்சே, பொழுது விடிஞ்சா போதும், இந்த கிளவி தொல்ல தாங்கல. என்னம்மா? ஏண்டி, நீயாவது அந்த ராமுவ ஒரு நடம் நேர்ல பார்த்து சொல்லிட்டு வரக்கூடாதா? காய் வாங்க போகும்போது அந்த வழியா தான் போனேன். ஆனா ஆபீஸ் திறக்கலம்மா. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நீ மேலோட்டமா பார்த்திருப்ப. ஆபீஸ் பக்கம் தானே வீடு. ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்திருந்தா உன் காலு என்ன தேஞ்சா போயிருக்கும். எல்லா தலைவலியும் திருகு வலியும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். என்னம்மா, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. ஆனா எனக்கு தலைய பிச்சுக்கிற மேட்டருடா. என் வயசுல இருந்தாதான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். என்ன இங்க கலாட்டா? எதுக்கு இந்த பாட்டியம்மா சும்மா உருமிட்டு இருக்கு? எல்லாம் பாட்டி மகாபாரதம் தான். ஆமாண்டி அம்மா, என்னோட விஷயம்னாலே உனக்கு மகாபாரதம் மாதிரி தான் தெரியும். அட, விஷயத்த சொல்லு கிழவி. காலையில இருந்து கேபிள் வரலடா பேராண்டி. சுப்ரபாதம், காலை மலர் பார்க்கலான்னாலும் எலவு சேனல் வரமாட்டேங்குது. 10 மணில இருந்து சீரியல் ஆரம்பிச்சிருவான். இப்பவே 9. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? உடம்பெல்லாம் ஒரு படாத பாடுபடுதுரா பேராண்டி. சி, இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை. என்னடா சிறுவண்டு, உனக்கு நான் பார்க்குற சீரியல் கிண்டலா இருக்கா? உங்களை மாதிரி நான் என்ன மிட் நைட் மசாலாவா பார்க்குறேன்? சரி சரி விடு கிழவி, சும்மா கடிச்சுக்கிட்டே இருக்காத. விட்டு போன எபிசோட் எல்லாத்தையும் நைட்ல டவுன்லோட் பண்ணி நான் உனக்கு காட்டுறேன். ஆமாண்டா, செத்ததுக்கு வான்னா சோத்துக்கு வந்து நின்ன கதையாதான் இருக்கு உன் கதை. இங்க பாருங்க, இன்னைக்கு அணுப்பல்லவி ஆரம்பிக்கிறதுக்குள்ள கேபிள் வரலன்னா நான் உண்ணாவிரதம் தான் பாத்துக்கோங்க. என்னம்மா இது, அரசியல் கட்சி மாதிரி ஆரம்பிச்சுட்டே? ஆமா, போன மாசம் 10ஆம் தேதி கூட தான் கேபிள் வரல, உண்ணாவிரதம்னு சொன்னீங்க. அப்புறம் நாங்க எல்லாம் வெளியே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா கிச்சன்ல வச்சிருந்த 4 பரோட்டாவும் முட்டை சால்னாவும் ஏதோ திருட்டு பூனை வந்து நக்கிட்டு போயிடுச்சு. சரிடி, அன்னைக்கு அதிசயமா நீ நெய் பரோட்டா செஞ்சிருந்த. அது தெரியாம நான் உண்ணாவிரதம்னு சொல்லிட்டேன். அதை குத்தி காட்டுறா இந்த கேன சிறுக்கி. ராமு, அப்படியா? வெரி குட், உயிரே இப்பதான் வந்தது. ரொம்ப நன்றிங்க சார். அம்மா, கேபிள் சரி பண்ணியாச்சான். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருமா? போதுமா? ராமு ரொம்ப நல்லவன். தெய்வம் மனுஷ ரூபத்துல இருக்குதுன்னா அது அவன்தான், அவன் மட்டும்தான். எங்களை மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் எங்க குல தெய்வம். சரி புஷ்பா, டிஃபனை எடுத்துட்டு வா. முடிச்சிட்டா சீரியலுக்கு உட்கார வசதியா இருக்கும். சரி சரி, எடுத்துட்டு வரேன். சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு, நான் வெளியே போகணும். ஏண்டா ரமேஷ், போருக்கா போற? ரேஷன் கடைக்கு தானே போற? அதுக்கு எதுக்குடா சூரிய வம்சம் தெய்வான மாதிரி ஓவர் ஆக்ஷன் கொடுக்குற? ஆசீர்வாதம்லாம் எதுக்குடா? அம்மா, அது இல்லம்மா, இப்போ ரேஷன் கடையில கியூ இருக்க கூடாது. அப்படியே கியூ இருந்தாலும் நம்ம டர்ன் வரும்போது சக்கரை தீந்து போக கூடாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணேம்மா. உங்ககிட்ட காசு பணமா கேக்குறேன், ஆசீர்வாதம் தானே கேக்குறேன், பண்ணி அனுப்பேம்மா. நல்லா இருடா,
வரும்போது ஞாபகமா 2 புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வாடா. சீரியலை பார்த்துக்கிட்டே உன்னை வாயில போட்டுப்பேன். புஷ்பா, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேம்மா. இதோ வந்துட்டேங்க. அம்மா, இவரை நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொஞ்சம் அடுப்புகிட்ட இருங்க. வந்ததும் இட்லி எடுத்துட்டு வரேன். என்ன தீஞ்ச நாட்டம் வருது? இந்தா கொட்டிக்கோங்க. இப்படி பாலை நாசமாக்கிட்டீங்க. இத பாருடி, நான் மாமியா. நீ போனா போகணும், வானா வரணுமா? அதுக்கு வயசு இல்ல. கல்யாணம் ஆகி 31 வருஷமாச்சு. இன்னும் புருஷனுக்கு வெளியில நின்று டாட்டா சொல்லலன்னா குறைஞ்சா போயிடும். அந்த நேரத்துல பால் கவனிச்சிட்டு இருந்தா இப்படி நாசமாயிருக்குமா? உங்களுக்கும் தான் 85 வயசு ஆகுது. நேற்றுக்கு பிறந்த குழந்தை மாதிரி உங்க மகன்கிட்ட புளிப்பு மிட்டாய் கேட்டீங்களே, அத பார்த்தா இதெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியல. உனக்கு வாய் வண்ணாரப்பேட்டை வரையும் கை கண்ணம்மாப்பேட்டை வரையும் நீளம் தாண்டி புஷ்பா. இரு இரு, உன்னை வச்சுக்கிறேன். மல்லிகைப்பூ மாதிரி இட்லி பண்ண உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுங்கிற மாதிரி உங்க வாய் சாமர்த்தியம் தான் உங்களை சொகுசா வாழ வைக்குது. பதில் சொல்ல முடியாம போயிட்டா கேள்வி கேட்டவன புகழ்ந்து சமாதானம் பண்ண வச்சிடுறீங்க. உங்க ஓட்ட வாயால பேசி பேசியே என் மாமனார கண்காணாம ஓட வச்சிட்டீங்க பாத்துக்கோங்க. சரி சரி, பொறுப்பில்லாம ஓடி போனவனை பத்தி என்ன வெட்டி பேச்சு? நல்ல டிஃபனை சாப்பிடும்போது ஏண்டி அந்த இட்டு போனவனை பத்தி பேசி கடுப்பேத்துற? போய் இட்லி பொடி எடுத்துட்டு வா, தொட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்துல பசி பட்னி இல்லாம எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் பகவானே. அம்மா, தாயி, பசிக்குதுமா, ஏதாவது போடுங்கம்மா. சே சே, உலகமே தலைகீழா மாறி போச்சு. பகல்ல வேலைக்கு போயிட்டு இருந்த மனுஷன் எல்லாம் ராத்திரி ஷிஃப்ட்டுக்கு மாறிட்டாங்க. ராப்பிச்சக்காரன் எல்லாம் பகல் ஷிஃப்ட்டுக்கு மாறிட்டான். ஒன்னும் இல்ல போப்பா, ஒன்னும் இல்ல போ போ. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். ஏண்டி புஷ்பா, இப்ப யாரோ பாடுன மாதிரி கேட்டதே, பழைய பாட்டு உனக்கு கேட்டதா? இல்லம்மா, நீங்க நைட்டு 10 மணிக்கு மேல பழைய பாட்டு கேட்பீங்களே, அதே ஞாபகம் பிரம்மையா இருக்கும். அமைதியா கொட்டிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அப்படிங்கிற? சரி சரி. புஷ்பா, இன்னும் இட்லி இருக்கா? இன்னும் ஒரு தட்டு அப்படியே இருக்குமா? பிச்சைக்காரனுக்கு 2 போடவா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 4 எடுத்துட்டு வா. ஏண்டி, சுட சுட இட்லி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட வசதியா இருக்கு? வசதி வேண்டாம் தாயி, மனசு இருந்தா போதும். ஏண்டா நீ இன்னுமா நிக்கிற? போ போ, வீட்ல நடக்கிறத ஒட்டு கேக்குறேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவ பாத்துக்கோ. அட போ கிழவி, கவர்மெண்ட்லயே ஒட்டு கேக்குறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வந்துட்ட.